ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். நத்திங் ஃபோன் 3A ப்ரோ பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இல்லை 3 எங்கடா அப்படின்றது தான் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு. அது வித்தின் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிடும். அதாவது மே லாஸ்ட்டு இல்லாட்டி ஜூன் ஃபஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3A ப்ரோவும் லான்ச் ஆகும்போது ஒரு டேபிளில் பக்கத்தில் அதை வந்து பிளர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அதாவது எலைட் ப்ராசஸர், அதாவது ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரோட பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 40,000 45,000 அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் என்னடா ஆல்ரெடி இந்த 3Aவாக இருக்கட்டும் 3A ப்ரோவில் பார்த்தீங்கன்னா அந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இவங்க பிரைமரி அல்ட்ரா வைடே கொடுத்துட்டு இருந்தாங்க. மற்ற செக்மெண்ட்டில், அதாவது இதே செக்மெண்ட்டில் இருக்கிற ரெட்மி, ரியல்மிலாம் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரி, என்னடா இதில் எல்லாமே நல்லா இருக்குது, அந்த போர்ட்ரேட் ஃபோட்டோவுக்கு டெலிஃபோட்டோ ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சப்போ தான் இந்த 3A ப்ரோவும் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆச்சு. இப்போ 3ல் என்னென்னலாம் ப்ரைமாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது லீக்ஸில் வருது. லீக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா 2-3 ஆப்ஷனோட தான் விட்டுருக்காங்க. பட் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஃப்ளாக்ஷிப் லெவல் தான் இருக்க போகுது. இந்த மற்றபடி கேமராவில் என்ன 3Aவும் 3A ப்ரோவையும் கம்பேர் பண்ணும்போது இந்த 3ல் என்ன அப்கிரேடாக இருக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஒரு ஜஸ்ட்டு கிளான்ஸாக பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிசைனில் பின்னாடி டக்குன்னு பார்க்க என்னடா ஆப்பிளோட அக்கனா மாதிரியே கேமரா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் லைட்டாக அந்த நத்திங் ஃபோனுக்கான யூனிக்னஸ், அந்த டிரான்ஸ்பரண்ட் பேக்கு, அந்த எல்இடி ஜிப்ஸ் லைட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிஸ்கோபி லென்ஸுக்கு கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் பார்த்திங்கன்னா மாறுது. பட் ஒரு சில பேர் இப்படி வருன்றாங்க, இன்னும் ஒரு சில பேர் இல்லை இப்படி வருன்றாங்க. ஆக மொத்தத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. 3Aவும் 3A ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது நத்திங் ஃபோன் 3 கண்டிப்பாக ஒரு மாறுதலான ஒரு டிசைனில் தான் பார்த்திங்கன்னா லான்ச் ஆக போகுது. ஓகேவா? டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சு 1.5K ரெசல்யூஷனில் ஆம்லோ டிஸ்பிளே தான் வரப்போகுது. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 ப்ரொடெக்ஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்திங்கன்னா இது கூடவே சேர்ந்து வரப்போகுது. ஸோ டிஸ்பிளேயில் எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்க போகிறது கிடையாது. நத்திங் ஃபோனில் எனக்கு தெரிஞ்ச அந்த CMF ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதுலேயுமே டிஸ்பிளே நல்லா தான் இருக்கும். அதில் என்ன பிரச்சனைனா அந்த கேமரா மற்ற விஷயங்கள் இருக்கும். ஆனால் மற்றபடி நத்திங் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா பண்ணிடுவாங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ அடுத்தபடியாக உள்ளே யூஸ் பண்ண பேட்டரின்னு பார்க்கும்போது 5700 mAh பேட்ரி, 50 வாட்ஸுக்கான வயர் சார்ஜிங் சப்போர்ட்டு, 20 வாட்ஸுக்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா இருக்க போகுது. பட் பாக்ஸ்க்குள்ளே சார்ஜர் வராது. நம்ம தான் தனியாக 2000 போட்டு CMF சார்ஜர்னு உங்களுக்கு தெரியும், அவங்க வெப்சைட்லேயே பார்த்திங்கன்னா இருக்குது, அதுதான் நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும். பட் 5700 mAh பேட்ரின்றப்ப இப்போலாம் 6400 அந்த ரேஞ்சுக்கெலாம் கொடுக்குறாங்க. ஸோ 5000 தாண்டினதே இவங்க பெரிய விஷயம் தான். 5700 ஒரு டீசென்ட் இல்லை, நல்லாவே பேட்டரி லைஃப் ரெகுலர் யூஸருக்கு கிடைக்கும். கேமிங்காக வாங்குறவங்களுக்கு எப்படினாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாள் தாக்கு பிடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரிஜினல் அவங்களோட சார்ஜர் சொல்கிற சார்ஜர் வாங்கினப்போ கண்டிப்பாக ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜுன்றது அச்சீவ் பண்ணிடும். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இப்போ ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. சில பேர் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3யோட இது வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது 8 Gen 3யோட வந்து ஒரு 35,000 அந்த பட்ஜெட்டுக்குள்ளே லாக் ஆச்சு அப்படின்னா உண்மையிலே ஒருத்து நல்ல சேல் ஆகும். இல்லை 8 எலைட் கொடுத்து 45 வச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் சேல்ஸ் வந்து எல்லாராலையும் வாங்க முடியாது. பட் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா காம்பினேஷன் அமையும். எனக்கு தெரிஞ்சு 8 Gen 3யில் கொடுத்து 35லேருந்து பேஸ் வேரியண்ட் ஆரம்பித்து 40க்குள்ளே முடிஞ்சால் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மற்றபடி LPDDR5X RAM வரப்போது UFS 4.0வா இல்லை 4.1ன்றது அவங்க லான்ச்சுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸில் 8 Gen 3 ஆர் 8 எலைட் இந்த ரெண்டில் தான் ஏதாவது ஒன்று வரும் அப்படின்றத சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கேமராக்கு வருவோம். பின்னாடி 3 கேமரா, பிரைமரி 50 மெகாபிக்சல், அல்ட்ரா வைடுமே 50 மெகாபிக்சல், டெலிஃபோட்டோ லென்ஸில் 64 மெகாபிக்சலாக இருக்க போது 3.5x வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ஜூம் வந்து போகும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஜூம் வந்து எனக்கு தெரிஞ்ச 60x அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா போக வாய்ப்புகள் இருக்குது. செல்ஃபிக்குமே பார்த்திங்கன்னா 50 மெகாபிக்சல் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இந்த 3ல் நம்ம பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுக்க போகிறாங்க. கேமராலையுமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ளாக்ஷிப் கிரில், எல்லாத்துலேயும் 50 மெகாபிக்சல் OISோட வரப்போகுது பிரைமரி. அதே மாதிரி டெலிஃபோட்டோ லென்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா OIS இருக்க போகுது. ஸோ எல்லா விதத்துலையும் அச்சீவ் பண்ணி பட்ஜெட்லேயும் கொஞ்சம்
என்ன சொல்கிறது, நமக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா உண்மையிலே ஒர்த்து தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி 3A ப்ரோவும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு சக்ஸஸராக தான் போயிட்டுருக்கு. எல்லோரும் எதிர்பார்த்து நிறைய இடங்களில் புக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆஃபீஸ் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் வாங்கியிருக்காரு, 3A வாங்கியிருக்காப்புல. ஸோ அதோட வீடியோ கேட்டிருக்கேனே, ஒரு 3 நாள் ஃபோனை கொடுங்கண்ணே யூஸ் பண்ணிட்டு தரேன்னு. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். இந்த 3 எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் வரும்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நாள்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். இது லான்ச் பண்ணிச்சா ஒரு ஏப்ரல் மே லாஸ்ட்டு அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்துடும். என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து என்ன வீடியோஸ் போகலான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. பை.